கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? வெளியே போகிறோம் ஷாப்பிங்க்கு. எனக்கு இந்த எல்லோ டாப் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எடுத்து போட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரில, இந்த பிளாக் கலர் டாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்படி தாங்க பண்ணுவேன். ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பேன், அயன்லாம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் போகும்போது அது பிடிக்காம வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுவேன். நமக்கு எவ்வளோ தான் வந்து ஃபேஸில் மேக்கப் பவுடர் போட்டு ரெடி ஆனாலும் ஹேர் நல்லா இல்லை அப்படின்னா அந்த டேவே நல்லா இருக்காதுங்க. இன்றைக்கி எனக்கு ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே இவ்வளோ நீட்டாக இருக்காது. கேர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்தாலே ஹாப்பியாக இருப்போம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டால் மேக்கப் டன். எங்கள் அப்பா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த உலகத்தில் நீ பொட்டு வச்சிருக்கேன்னு யாருக்காவது கூப்பிட்டு காமிச்சா கூட இல்லை காணும்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு குட்டியாக வைக்கிற அப்படின்னு. பட் என்னன்னு தெரியல, பெருசாக வச்சாலே பிடிக்க மாட்டேங்குது. ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கிளம்பியாச்சுங்க. வெளியே போனதுக்கப்புறம் வழக்கம் போல் நேர் விழுந்துரும். அது என்னன்னு தான் எனக்கும் தெரில. இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு கடையில் இருக்க ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்க மாட்டேங்குது. 1-2 தான் பிடிக்குது. முதல்லலாம் எல்லாமே பிடிக்கும், எது வாங்குறதுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் 1-2 தான் பிடிக்குது. அதில் ஒன்று வாங்கி ஆகணும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்கா, உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள்.